यीशु मसीह के मधुर नाम से आप सबों को मैं नमस्कार करता हूँ। ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். एक सुंदर आराधना में परमेश्वर की उपस्थिति को महसूस करते हुए प्रवेश करने के लिए और यहाँ तक वचन तक प्रवेश करने के लिए परमेश्वर ने मदद किया है. ஒரு அருமையான ஒரு ஆராதனையிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கவும் வசனத்தை நாம் தியானிக்க தேவன் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல தருணத்திற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். मैं आज 3 घटनाओं से जो यूहन्ना रचित सुसमाचार में है आपके बीच में परमेश्वर के वचन को लाने पर हूँ. யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து 3 சம்பவங்களை உங்கள் மத்தியிலே இந்த நாளில் நான் வைக்க இருக்கிறேன். अगर मेरे प्रचार को एक शीर्षक हेडिंग देने के लिए अगर आप चाहते हैं तो उसके लिए इस प्रकार मैं हेडिंग देने के लिए चाहता हूँ. இந்த செய்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இதற்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். इसके लिए कई हेडिंग दे सकते हैं लेकिन मैं एक हेडिंग को आपके सामने मैं पेश करने के लिए चाहता हूँ. अनेक தலைப்புகள் இதற்கு கொடுக்க முடியும் ஆனால் நான் ஒரு தலைப்பை இதற்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். विलंब होना परमेश्वर की महिमा के लिए ही है. கால தாமதம் தேவனுடைய மகிமைக்கே. विलंब होना परमेश्वर के नाम की महिमा के लिए ही है. கால தாமதம் தேவனுடைய மகிமைக்கே. बाइबल में से शुरू से लेकर के जैसे हम आराधना में देखे थे अब्राहम के जीवन से बाइबल के शुरुआत से लेकर के आप आखिरी तक इस प्रकार की घटनाओं को देख सकते हैं. நாம் எப்படி ஆராதனையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமோ வேதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரை இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். कई उदाहरण को बाइबल में से मैं बाहर से आपके बीच में पेश कर सकता हूं. अनेक சம்பவங்களை காரியங்களை வேதத்தின் வெளியே இருந்தும் காட்ட முடியும். लेकिन मैं यूहन्ना रचित सुसमाचार से जिन घटनाओं से सबको अवगत है उन 3 घटनाओं को आपके बीच में पेश करने के लिए चाहता हूं. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு 3 சம்பவங்களை நான் காட்ட இருக்கிறேன். सबसे पहले हम खोलेंगे यूहन्ना रचित सुसमाचार 11वां अध्याय. முதலாவது நாம் திருப்பிக் கொள்ளலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். इस यूहन्ना 11वां अध्याय में जो मार्था मरियम और लाजर इनकी जो कहानी है सब कोई अच्छी तरह जानते होंगे. இந்த 11ஆம் அதிகாரத்திலே மார்த்தாள் மரியாள் மற்றும் லாசருவினுடைய அந்த காரியத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். मैं शुरू में ही इस बात को कहने के लिए चाहता हूं. தொடக்கத்திலேயே இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். लाजर पहले बीमार पड़ा. லாசர் முதலாவது அவன் வியாதிப்பட்டான். ध्यान से सुनिएगा. இதை கவனமாய் கேளுங்கள். लाजर पहले बीमार पड़ा. லாசர் முதலாவது அவன் வியாதிப்பட்டான். फिर उसकी मृत्यु हुई. அதற்கு பின்பதாக அவன் மரிக்கிறான். अचानक उसकी मृत्यु नहीं हुई. திடீரென்று சொல்லி அவன் மரிக்கவில்லை. या एक सेकंड में उसकी मृत्यु नहीं हुई. உடனடியாக அவனுடைய மரணம் ஏற்படவில்லை. लेकिन बाइबल साफ से कहती है. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 11 अध्याय यूहन्ना रचित सुसमाचार யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் दूसरा वचन को पढ़ेंगे. அதனுடைய இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். यूहन्ना 11 अध्याय दूसरा वचन. யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். यह वही मरियम थी जिसने प्रभु पर इत्र डालकर उसके पांवों को अपने बालों से पोंछा था. उसी का भाई लाजर बीमार था. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். बाइबल साफ से कहती है कि उस जो मरियम है उसके भाई जो लाजर वो बीमार था. வேதம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது அந்த பரிமள தைலத்தை இயேசுவுக்கு பூசின அந்த மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. इस वचन के अगर अर्थ को अगर सीधा समझने के लिए आप चाहते हैं இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் அறிய விரும்பினோம் என்று சொன்னால் अभी लाजर जिंदा है. இப்பொழுது லாசரு உயிரோடு இருக்கிறான். लेकिन यीशु को उसी समय वहां न्यूज़ खबर वहां पहुंचाया जा रहा है. அதே நேரத்திலே இந்த செய்தியானது இயேசுவுக்கு அங்க சொல்லப்படுகிறது. वहां यीशु 2 दिन और रुका ठहरा
इस बुरा खबर को सुनने के बाद भी यीशु जहां थे वहां 2 दिन और रुका करके वचन बताता है। இந்த ஒரு மோசமான ஒரு செய்தியை கேட்ட பின்பும் இன்னும் 2 நாட்கள் இயேசு காத்திருந்தார் என்று சொல்லி நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. आप थोड़ा सा अपने को उसमें रख करके सोचिएगा। இந்த இடத்துல நீங்கள் உங்களை நீங்க அங்க வைத்து நீங்கள் யோசித்து பார்த்தால், किसी के घर में आपको जाना है, वहां एक बीमार है, நீங்கள் யாரோ ஒருவருடைய வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டும், அங்கே ஒருவர் வியாதியோடு கூட இருக்கிறார், आपको बुलाहट है वहां जाके दुआ या प्रार्थना करने के लिए, உங்களுக்கு அழைப்பு விடப்படுகிறது நீங்கள் அங்கே சென்று ஜெபிக்கும்படியாக. आप वहां नहीं गए, ஆனால் நீங்களோ அங்கு செல்லவில்லை, आप वहां नहीं गए, நீங்கள் அங்கு செல்லவில்லை. बड़े एक आनंद के घर में अगर नहीं जाते तो उतनी बड़ी बात नहीं होती। ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிரம்பிய ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் செல்லவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. लेकिन एक दुख भरी एक घटना है, वहां पे अगर आप नहीं जाते तो वहां कुछ बातें हो सकती है। ஆனால் ஒரு துக்கம் நிறைந்த ஒரு சோகம் நிறைந்த ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் போகாத பட்சத்தில் ஒரு காரியம் அங்க நடக்க வாய்ப்பு உண்டு. लेकिन इस घटना के उस संदर्भ के अनुसार मैं आपको बताने के लिए चाहता हूं। ஆனால் இந்த சொல்லப்பட்ட இந்த காரியத்தினுடைய அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். आपका और मेरा परमेश्वर कौन है? உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? भविष्य में होने वाली बातों को पहले से समझने वाला परमेश्वर है। வருங்காலங்களிலே நடக்கக்கூடிய காரியங்களை முன்னதாகவே அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். यीशु मसीह को अच्छा से मालूम है ये बीमारी जो है मृत्यु के लिए है कि कुछ दिन में लाजर मर जाएगा। இயேசுவுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இன்னும் ஒரு சில நாட்களிலே அவன் மரித்து போய் விடுவான். और यीशु को ये भी मालूम है இயேசுவுக்கு இதுவும் தெரியும் कि उसके द्वारा परमेश्वर की महिमा होने वाली है। அவன் மூலமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். आप शुरू में ही इस बात को यीशु कहते हुए वहां आप देख सकते हैं। நீங்கள் முன்னதாகவே இயேசு இதை ஆரம்பத்திலேயே சொல்லுகிற காரியத்தை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். शुरू में यीशु उसका मकसद को वहां प्रकट कर देता है। தொடக்கத்திலேயே இயேசு அவனுடைய அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். वहां 4 वचन को पढ़िएगा। நீங்கள் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 11 अध्याय 4 वचन 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். यह सुनकर यीशु ने कहा, यह बीमारी मृत्यु की नहीं परंतु परमेश्वर की महिमा के लिए है, परमेश्वर की महिमा के लिए है कि उसके द्वारा परमेश्वर की पुत्र की महिमा हो, पुत्र की महिमा हो। இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். यहाँ यीशु सीधा डायरेक्ट सब कुछ समझने लायक एक बात को रखता है। இயேசு நேராக எல்லாரும் அறியக்கூடிய விதத்தில் இந்த காரியத்தை அவர் இங்கே முன்வைக்கிறார். ये बीमारी जो है सबको आंखों में आंसू लाने वाली या सबकी कहानी को अंत करने वाली बीमारी नहीं है। இந்த வியாதி எல்லாருக்கும் துக்கத்தை ஏற்படுத்துகிற கண்ணீரை வள வைக்கிற ஒரு முடிவுக்கு ஏதுவான ஒரு காரியம் அல்ல. लेकिन ये बीमारी एक महिमा को लाने वाली एक बीमारी है। ஆனால் இந்த வியாதி ஒரு மகிமையை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு வியாதி என்று சொல்லுகிறார். मेरे प्यारों, பிரியமானவர்களே, आप जब दुख के घड़ी में गुजर के जाते हैं, நீங்கள் துக்கத்தின் சூழ்நிலையிலே வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது, चाहे जैसे कि लाजर, मरियम या मार्ता एक ही परिवार में रहते हैं, वैसे ही आपके अंदर एक ही परिवार में जो दुख के घड़ी में जब आप गुजरते हैं, இங்க எப்படி மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு துக்க சூழ்நிலை வந்ததோ அதே போல் உங்கள் குடும்பத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடுமானால், वैसे ही दुख बढ़ते 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 जब जाता है, அப்படியாக அந்த துக்கமானது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய காரியங்களிலே அது வளர்ந்து 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 அதிகமாகும் பொழுது, आप प्रभु के संतान के होने के चलते एक बात को मन में बैठाना जरूरी है। நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே உங்கள் மனதிலே ஒரு காரியத்தை வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. वो क्या है? அது என்ன? ये जो बातें जो मेरे जीवन में मेरे परिवार में बढ़ती जा रही है, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ அந்த பெருகி வருகிற அந்த காரியமானது,
मेरे परिवार में जो बढ़ती दुख को मैं जब देखता हूँ, என்னுடைய குடும்பத்துல இந்த பெருகி வருகிற நான் துக்கத்தை நான் காணும் பொழுது, तनाव के ऊपर तनाव, रोने के ऊपर रोने की बात को जब मैं देखता हूँ, நான் அழுகைக்கு மீதான அழுகையும் அழுத்தத்திற்கு மீதான அழுத்தங்களையும் நான் பார்க்கும் பொழுது, एक न एक दिन वो बहुत बड़ी महिमा के योग्य बात ठहरेगी। அது ஏதோ ஒரு நாளிலே அது மகிமைக்கு ஏதுவான காரியமாய் அது மாறும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். यहाँ बैठे हुए कुछ या कई लोगों के परिवार में बहुत बड़ा तनाव है, बाइबल तक आपके घर में रख करके आप पढ़ नहीं सकते हैं। இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய வீட்டிலே நீங்கள் வேதத்தை கூட வீட்டிலே வைத்து வாசிக்க கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம். मैं सुबह ही चर्च में आते ही एक भाई से मुलाकात किया। இன்று காலையிலே சபைக்கு வந்த உடனேயே ஒரு சகோதரோடு கூட அவரை பார்க்க நேரிட்டது. जब मैं बैठा था वो भाई मेरे पास आए, உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சகோதரர் வந்தார். मैं उनसे, वो तो समझ रहे थे कि कई दिन से चर्च आने वाले हैं, मैं समझ गया था। நான் இப்படியாக யோசித்தேன், அவர் अनेक நாட்களாக தொடர்ந்து சபைக்கு வரக்கூடியவர் என்று யோசித்தேன். तो मैंने पूछा आपकी बाइबल नहीं लाए हैं क्या, गीत किताब नहीं है करके मैंने इसको समझते हुए मैंने उनसे पूछा। அது அறிந்தவனாக அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் என்ன வேதத்தை கொண்டு வரவில்லை, சங்கீத புத்தகத்தை கொண்டு வரவில்லை என்று சொல்லி, பாடல் புத்தகத்தை கொண்டு வரவில்லை சொல்லி கேட்டேன். उन्होंने कहा मैं जब चर्च में आया मेरे घर में किसी को मालूम नहीं है। அப்ப அவர் சொன்னார், நான் அந்த சபைக்கு வருவதை குறித்து என் வீட்டில் யாருக்குமே தெரியாது என்று சொன்னார். मैं बाइबल रख के घर में पढ़ नहीं सकता हूँ, நான் வேதத்தை வைத்து வீட்டிலே வாசிக்க முடியாத சூழ்நிலை என்று சொன்னார். मैं किसी रिश्तेदार के घर में जाऊंगा वैसे ही मैं चर्च में चले जाता हूँ। நான் யாராவது ஒரு உறவினருடைய வீட்டிற்கு நான் சென்று அப்படியே நான் சபைக்கு வந்து விடுவேன் என்று சொன்னார். अभी वर्तमान समय उनका ऐसा स्थिति है, இப்பொழுது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவருடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது. उनके घर में कुछ उनके विरोध में वे आगे नहीं बढ़ने के लिए या मसीहत में आगे बढ़ने के लिए या मसीह के विश्वास में रहने के लिए बहुत बड़ा रुकावट है। அவருடைய குடும்பத்திலே அவர் கிறிஸ்துவிலே வளரத்தக்கதாக, கர்த்தருக்குள்ள வளரத்தக்கதான காரியங்களிலே ஒரு பெரிய தடை இருக்கிறது. मुझे मालूम नहीं आपके परिवार में कितने इस प्रकार की दुख की घड़ियों में या इस प्रकार की क्लेश की घड़ियों में आप गुजरते होंगे। எனக்கு தெரியாது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, எப்படிப்பட்ட துக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி தெரியாது. चाहे बीमारी क्यों न हो, அது வியாதியாக या இருக்கலாம், विरोध की बात क्यों न हो, அல்லது ஒரு விரோதமாக या இருக்கலாம், मृत्यु की बात क्यों न हो, இல்ல மரணத்திற்கு ஏதுவான காரியமாக கூட இருக்கலாம். लेकिन एक न एक दिन उस महिमा को प्रकट करने वाली बात करके हमको समझना जरूरी है। ஆனால் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது ஏதோ ஒரு நாளிலே அது தேவனுக்கு மகிமைக்கு ஏதுவாக அது மாறும். वहां आप देख सकते हैं यीशु मसीह 17 वचन को आप पढ़िएगा तब समझ में आएगा। 17 वचन को पढ़िएगा, அந்த 11ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்வோம். 17 वचन को पढ़ेंगे। वहाँ पहुँचने पर हाँ, वहां कब्र में जब पहुंचने पर यीशु को मालूम हुआ कि यीशु को रखने के बाद, लाजर को कब्र में रखे हुए 4 दिन हो चुके यीशु हैं। आने के बाद, लाजर को रखने के बाद 4 दिन हो चुके। இயேசு வந்தபோது அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். वहां 4 दिन हो गए मृत्यु के बाद। அங்கே அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. वहां बीमार कितने दिन पड़ा हमको मालूम नहीं, அவன் எத்தனை நாட்களாக வியாதியா இருந்தான் என்று சொல்லி தெரியாது. लेकिन मृत्यु के बाद उसको कब्र में रखने के बाद वहां 4 दिन हो गए। ஆனால் அவன் மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. फिर उस महिमा की बातों को ही यीशु दोहरा रहा है। மீண்டுமாக அந்த மகிமையின் காரியங்களையே ஆண்டவர் இங்கே காண்பிக்க उस விரும்புகிறார். अध्याय में अगर आप 40 वचन को पढ़ेंगे, இந்த அதிகாரத்தின் 40ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், यूहन्ना 11वां अध्याय 40वां वचन। யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 40ஆம் வசனம், यीशु ने उससे कहा, यीशु ने उससे कहा, क्या मैंने तुझसे नहीं कहा था कि यदि तुम विश्वास करोगी तो परमेश्वर की महिमा को देखोगी। இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ये परमेश्वर की महिमा क्या है? இந்த தேவனுடைய மகிமை என்று சொன்னால் என்ன? मैं 2 प्रकार की बातों से आपको इसको समझाने के लिए चाहता हूं। இது 2 காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நான் விளங்க ये விரும்புகிறேன். महिमा का मतलब क्या होता है? இந்த மகிமையின் அர்த்தம் என்ன? मैं 2 प्रकार की बातों को इस अध्याय से और आने वाले घटनाओं से मैं आपको समझाने के लिए चाहता हूं। இந்த அதிகாரத்தின் ஊடாகவும் வரப்போகிற அதிகாரங்களில் இருந்தும் 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன்.
விரும்புகிறேன். एक तो हम सबको मालूम है वो क्या है, लाजर फिर जिंदा होगा. ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், மரித்த லாசரு மீண்டுமாக அவன் உயிர் தெழுவான். वो लाजर जो मर गया वो फिर से जिंदा होगा. மரித்த அந்த லாசரு மீண்டுமாக அவன் அங்கு உயிர்ப்பிக்கப்படுவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். लेकिन वहां इतना विलंब होके जब बातें हो रही है, இத்தனையாக அந்த காரியங்கள், அந்த கால தாமதம் ஏற்பட்டு இந்த காரியம் நடக்க வேண்டிய காரணம் என்ன? मैं एक बात को यहां से बताने के लिए चाहता हूं. இங்க ஒரு காரியத்தை இந்த சூழ்நிலையிலே, இந்த காரியத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். 4 दिन में या 10 दिन में, कितने भी दिन हैं, उतने ही दिन में उस मरियम मार्था के घर में इतने सारे यहूदी लोग और आसपास के लोग आकर के जुट गए. அந்த அவன் வியாதியா இருந்த நாட்கள் மற்றும் அவன் மரித்த அந்த 4 நாட்களுக்குள்ளே யூதர்கள், யூத தலைவர்கள் அநேகர் அந்த வீட்டிலே, அந்த இடத்திலே வந்து அங்கு குடியிருக்கிறார்கள். इसलिए अगर आप 33वां वचन को पढ़ेंगे, அதனால் நீங்கள் அந்த 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, जहां मरियम जब रो रही है, அங்க மரியாள் அழுது கொண்டிருக்கும் போது, और उसके साथ जितने यहूदी लोग आए वो सारे लोग वहां रो रहे हैं. அங்கே வந்திருந்த யூதர்கள் அனைவரும் அழுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். और जो झुंड मरियम के घर में जो थी, அந்த ஒரு கூட்டம் மரியாளுடைய வீட்டிலே வந்திருக்கிற அந்த கூட்டத்தை பார்ப்போம் என்று சொன்னால், मरियम और लाजर के अंदर जो विश्वास था वो विश्वास उनके अंदर नहीं रहा. மார்த்தாள், மரியாள், லாசருக்குள் காணப்பட்ட விசுவாசம் அந்த கூட்டத்திற்குள் காணப்படவில்லை. अगर सीधा कहा जाए आजकल के जमाने में, तो वहां विश्वासी कहने लायक झुंड नहीं है. இந்த நாட்களில் இதை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே இல்லை. जैसे उसकी बीमारी और बढ़ती मृत्यु की तराई तक उसको पहुंचने तक जितने लंबे दिन चला गया, அவனுடைய வியாதி அதிகமாகி அது அவன் மரணத்திற்கு ஏதுவாக அவனை எடுத்து செல்ல மட்டும் அந்த நாட்கள் எவ்வளவு அதிகமாய் பெருகிற்றோ, उतने ही झुंड के लोग उसके घर में आने लगे. அத்தனை நாட்களிலே ஒரு பெரிய கூட்டம் அவர்கள் வீட்டிற்கு அங்க வந்து விட்டார்கள். बाइबल बताती है, வேதம் சொல்லுகிறது, मार्था मरियम को तसल्ली देने के लिए, அவர்கள் அங்கே மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அங்கே ஆறுதல் சொல்லும்படியாய், जिस घर में मृत्यु होता है आमतौर से सबको ही जानते हैं, पहले जमाने से जो लेकर के चलते सब लोग वहां, गांव के लोग पूरे लोग वहां इकट्ठे होते हैं. பொதுவாகவே ஒரு வீட்டிலே மரணம் ஏற்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னதாகவே அவர்களை அறிந்திருந்த ஜனங்கள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேடி வந்து விடுவார்கள். लेकिन यहाँ की स्थिति क्या है? ஆனால் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? मृत्यु के बाद भी 4 दिन होने के बाद भी वहां भीड़ लोग वहां उसके सलाह देने के लिए या उसकी कुछ तसल्ली देने के लिए इकट्ठे हैं. ஆனால் இங்கே அவன் மரித்து 4 நாட்கள் ஆகியும் அங்கே ஒரு பெரிய கூட்டம், ஒருவேளை அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவோ அல்லது ஆறுதல் சொல்லவோ அவர்கள் அங்க வந்திருக்க கூடும். लेकिन उसकी महिमा जैसे लाजर जी उठा तब हुई है, ஆனால் ஆண்டவருடைய மகிமை லாசரு உயிர் தெழுந்ததினாலே எப்படி ஏற்பட்டதோ, अगर आप नीचे आइएगा, அதற்கு கீழே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், 45 वचन में एक और बात को हम देखते हैं. 45ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். पढ़िएगा 45 वचन को. 45ஆம் வசனத்தை வாசிப்போம். तब जो यहूदी मरियम के पास आए थे और उसका यह काम देखा था, उनमें से बहुतों ने उस पर विश्वास किया. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். वचन बताता है यहूदियों में से बहुत सारे लोग यीशु मसीह पर विश्वास करना शुरू किए. வசனம் நமக்கு காட்டுகிறது, அந்த யூதர்களிலே அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். महिमा का मतलब क्या है? மகிமையின் அர்த்தம் என்ன? जब आपके जीवन के द्वारा, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, या आपके जीवन में होने वाली कुछ दुर्घटना या दुख की बात के द्वारा, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு துக்கமான ஒரு காரியத்தின் மூலமாக, वहां जब परमेश्वर की महिमा जब होती है, அதிலே தேவனுடைய மகிமை அங்கே ஏற்படும் பொழுது, उसका मतलब क्या है? அதற்கு அர்த்தம் என்ன? बहुत सारे लोग आपको देख करके, आपकी गवाही को देख करके, आपके जीवन के अद्भुत कामों को देख करके यीशु के पीछे होने शुरू करेंगे. अनेகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சாட்சியை கண்டு இயேசுவை விசுவாசிப்பார்கள். मेरे प्रियो,
பிரியமானவர்களே, आपके घर की स्थिति आज कैसी भी क्यों न हो, உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்பொழுது எப்படியாக இருந்தாலும், लेकिन एक दिन आने वाला है, ஆனால் ஒரு நாள் வரும், एक दिन आने वाला ஒரு है, நாள் வரும், मैं विश्वास के साथ इसको आपके सामने रख सकता हूँ। விசுவாசத்தோடு கூட உங்கள் மத்தியில் அதை வைக்க முடியும். जिस प्रकार यहाँ उस लाजर के घर के चारों ओर यहूदी लोग जितने थे उनमें से कई लोग यीशु मसीह पर विश्वास किए थे। இங்க எப்படி லாசருடைய அந்த வீட்டிலே சுற்றி வந்திருந்த கூடியிருந்த अनेक யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்களோ, वैसे ही आपके घर में आसपास आपके पास रहने वाले यीशु मसीह के ऊपर विश्वास करने का उस प्रकार महिमा होने का दिन आने वाला है। அப்படியே உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்கள் अनेகர் இயேசுவை விசுவாசிக்க கூடிய ஒரு காலம், ஒரு நேரம் நிச்சயமாகவே வரும். एक और घटना को हम देखेंगे, இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். यूहन्ना रचित सुसमाचार 2 अध्याय, யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம். यहां पर हम देखते हैं काना जो शहर है वहां पर जो शादी की वैभव है वहां यीशु और उनके चेले बुलाए गए हैं, वहां उपस्थित है। இங்கே கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே அந்த ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். यहां पर भी दाखरस जो है एकाएक उस बर्तन से घट गया नहीं। இங்கேயும் நீங்கள் அந்த திராட்சை ரசத்தினுடைய காரியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அவை எல்லாம் குறைந்து போகவில்லை. एकाएक एकदम खत्म हो गया वैसा नहीं है। அது உடனடியாக அந்த திராட்சை ரசம் அங்கு குறைவுபடவில்லை, அது தீர்ந்து போகவில்லை. धीरे धीरे घटी हो रही है। सबको समझ में आ रहा है कि हाँ, इस जो दाखरस अभी बचा है इतने बड़ी भीड़ के लिए काफी नहीं है। அது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைவுபடுகிறது. அதை அங்கே பரிமாறுகிறவர்களுக்கு தெரியும், இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு இது போதுமான திராட்சை ரசம் இங்கே இல்லை. लेकिन यीशु वहां चुप रहा। ஆனால் இயேசுவோ அங்கு அமைதியாக இருக்கிறார். जब थोड़ा सा दाखरस वहां बचा था, அங்கே சிறிதளவு திராட்சை ரசம் அங்கே இருக்கும் பொழுது यीशु चुप रहा, இயேசு அங்கு அமைதியாக இருக்கிறார். कुछ भी नहीं किया। அவர் ஒன்றும் அங்கு उस செய்யவில்லை. दाखरस को लेकर के परमेश्वर कुछ भी काम नहीं किया। அந்த குறைவுபட்ட அந்த திராட்சை ரசத்தை எடுத்து இயேசு எதுவும் செய்யவில்லை. अगर आप उस अध्याय का 3 वचन को पढ़िएगा, நீங்கள் அந்த அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் वहां इस प्रकार लिखा गया है। तीसरा वचन से पढ़ेंगे हिंदी में। 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். यीशु और उसके चेले भी उस विवाह में निमंत्रित थे। जब दाखरस घट गया तब दाखरस घट गया करके लिखा है। இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. वहां मैंने कहा लाजर बीमार था। அங்கே நான் சொன்னேன், லாசரு வியாதியாக இருந்தான். यीशु उसकी मृत्यु तक 4 दिन उसके बाद होने तक वहां विलंब होते गया। அங்கே அவனுடைய மரணம் ஏற்படும் வரைக்கும், மரித்து 4 நாட்கள் வரைக்கும் இயேசு அங்கே காலதாமதம் செய்ததை நாம் அங்கே பார்த்தோம். यहां पर भी दाखरस कम हो रहा है। இங்கேயும் திராட்சரசம் குறைவுபடுகிறது. और वो तुरंत यीशु अपना काम को शुरू करने के लिए अपना हाथ नहीं बढ़ाया। அங்கே உடனடியாக அந்த வேலையை செய்யும்படியாக இயேசு தன் கரத்தை நீட்டவில்லை. वहां 4 वचन में हम देखते हैं, அங்கே 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். पढ़िएगा 4 वचन से। 4ஆம் வசனத்தின் வாசிங்க. हिंदी में पढ़ेंगे 4 वचन से। जब दाखरस घट गया तो यीशु की माता ने उससे कहा, उनके पास दाखरस नहीं रहा। उनके पास दाखरस नहीं रहा। அதற்கு இயேசு திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், तब यीशु ने उससे कहा, तब यीशु ने उनसे कहा, हे महिला, मुझे तुझसे क्या काम? तुझसे मेरा क्या काम है? मेरा पढ़िएगा, अभी मेरा समय नहीं आया। अभी मेरा समय नहीं आया। அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். यहाँ पे भी मैं सोचता हूँ, இங்கேயும் நான் யோசிக்கிறேன், बहुत இப்படியாக बड़ा हलचल मचा होगा। அங்கே ஒரு பெரிய ஒரு குழப்பம் அங்கே ஏற்பட்டிருக்க கூடும். बहुत बड़े लोग झगड़ा करने के लिए शुरू किए होंगे। அங்கே अनेகர் அங்கே சண்டை போட கூட ஆயத்தமாய் இருந்திருப்பார்கள். बहुत लोग अल्लाह भी किए होंगे। अनेகர் அங்கே கூச்சலிட்டு இருக்கலாம். हमें बुलाया लेकिन खाने के लिए कुछ नहीं दे रहा है। எங்களை அழைத்தார்கள், ஆனால் இங்கேயோ சாப்பிட ஒன்றுமில்லை, திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது. इसको सुनते ही और भी भीड़ वहां पे देखने के लिए आई होगी। அந்த சத்தத்தை கேட்டு अनेக ஒரு கூட்ட ஜனம் அங்கே அதை
பார்க்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம். यहाँ पर भी देखिएगा இங்கேயும் பாருங்கள், बहुत सारा भीड़ वहां पर खड़ी है। அங்க ஒரு பெரிய கூட்ட ஜனம் அங்கே கூடி இருக்கிறது. एक शादी में आए हुए भीड़ वहां खड़ी है। கல்யாணத்திற்கு வந்த கூட்டம் அங்கே உண்டு. फिर वो दाकरस कट गया, उसको देखने के लिए, उसकी बातों को सुनने के लिए, उसके ऊपर कुछ बोलने के लिए वहां कुछ लोग वहां खड़ा है। அங்க குறைவுபட்ட திராட்சரசத்தை பார்க்க, அதை குறித்து பேச அங்கே அதற்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. लेकिन यहाँ मैं एक झुंड को आपके सामने लाऊंगा। ஆனால் அங்கே இன்னொரு கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். जिस प्रकार शुरुआत में ही लिखा है, அங்கே ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ, यीशु और उसके चेले वहां आमंत्रित थे। அங்க இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். यहाँ पर चेले शब्द को मैं आपके सामने रखने के लिए चाहता हूँ। இங்கே அந்த சீஷர்கள் என்கிற அந்த பதத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். इस घटना से मैं चेलों को केंद्रित करते हुए मैं आपके सामने कुछ बातों को सिखाने के लिए चाहता हूँ। இந்த சம்பவத்துல அந்த சீஷர்களை அங்கே மையப்படுத்தி சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். कौन चेला है? சீஷன் யார்? यीशु मसीह के पीछे जो पूरा छोड़ के यीशु के पीछे ही जाने वाला ही चेला कहला जाता है। தன்னுடையவைகளை விட்டு முழுவதுமா இயேசுவுக்கு பின் செல்பவன் தான் சீஷன். या यीशु की सेवा करने के लिए, यीशु की सेवकाई को करने के लिए जो यीशु के पीछे चला है उसी को हम चेला करके कहते हैं। இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாக இயேசுவுக்கு பின்னதாக தன்னுடையவைகளை விட்டு செல்கிறவனையே நாம் சீஷன் என்று அழைக்கிறோம். या यीशु इस स्वर्ग से जाइए, यहाँ से उठा लिए जाने के बाद जब स्वर्ग चले जाता है, कुछ लोगों के ऊपर भरोसा रख करके ये मेरे पीछे मेरी सेवकाई करेंगे करके छोड़ के गए हैं, उन्हीं को चेला कह सकते हैं। இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு சிலரை என்னுடைய வேலையை இவர்கள் செய்வார்கள், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி இவர்களை நம்பி விட்டு வைத்தாரோ அவர்களை நாம் சீஷர் என்று அழைக்கிறோம். वहां पर जब महिमा की शब्द आता है, இங்கே மகிமை என்று சொல்லக்கூடிய அந்த பதம் வரும் பொழுது, जब दाखरस घट गया, இங்கே திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, बहुत बड़े भीड़ लोग वहां खड़े हैं, அங்கே ஒரு பெரிய கூட்ட ஜனம் அங்கே இருக்கிறார்கள். वहां पर अगर 11 वचन को आप पढ़ेंगे, அந்த அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது एक ही वचन में महिमा और चेले दोनों शब्द को वहां पर आप एक वचन में देख सकते हैं। அங்கே ஒரே வசனத்திலே மகிமை மற்றும் சீஷர் அந்த இரண்டு காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். पढ़ेंगे यूहन्ना 2 अध्याय 11वां वचन। யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். यीशु ने गलील के काना में अपना पहला चिन्ह दिखाकर अपनी महिमा प्रकट की और उसके चेले ने उस पर विश्वास किया। இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். यहाँ पर भी महिमा के साथ जोड़ी हुई दो बातों को मैं कहूंगा। இங்கேயும் மகிமையோடு கூட சேர்ந்திருக்கிற இரண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். वहां मैंने कहा लाजर जब जी उठा उसकी महिमा की बातें प्रकट हुई। முதலாவது நான் சொன்னேன், லாசரு உயிர் தெழுந்ததினாலே அங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகியது என்ற காரியத்தை நான் சொன்னேன். दूसरा उसके साथ जोड़ी हुई बातें क्या है, उसी के चलते कई यहूदी लोग यीशु के ऊपर विश्वास करने लगे। அதோடு கூட இணைந்த இன்னொரு காரியம், अनेक யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தையும் காண்பித்தேன். यहाँ पर भी हम देखते हैं, இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம், जब दाखरस की बातें पूरे पानी को दाखरस में यीशु ने बदला। அங்கே இங்கே எல்லாம் அந்த தண்ணீரையும் ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினதினாலே वहां 7, 8, 9 वचन से अगर आप पढ़ेंगे तो पूरा पता चलेगा केवल सिर्फ पानी को दाखरस में यीशु बदल रहा है। 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், அங்கே முழுவதும் தண்ணீராய் இருந்தவைகளை திராட்சரசமாய் இயேசு மாற்றி இருக்கிறார். वहां जो 6 घड़ों के बारे में वचन बताता है, அங்கே அந்த 6 குடங்களை குறித்து அங்க வசனம் சொல்லுகிறது. 6 दाखरस पहले उसमें रखा हुआ था, घट गया, ऐसे 6 घड़ा नहीं है। அங்கே ஏற்கனவே திராட்சரசம் வைக்கப்பட்டு குறைவுபட்ட குடங்கள் அல்ல, पानी के लिए रखा हुआ वो घड़ा थे। அந்த குடங்கள் அங்கே தண்ணீர் வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டவைகள். इसका मतलब उस 6 घड़ों में एक बूंद भी दाखरस की बातें नहीं है, एक भी उसका सुगंधित बातें नहीं है। அதாவது அந்த குடங்களுக்குள்ளே ஒரு சொட்டு திராட்சரசம் கூட இல்லை, இந்த திராட்சரசத்தின் வாசம் கூட அதுல இல்லை. दाखरस जिस बर्तन से लोगों को दिया गया था वो दूसरा ढंग से बर्तन से लोगों को सर्व किया गया था। திராட்சரசமானது வேறு ஒரு பாத்திரத்தின் மூலமாக ஜனங்களுக்கு அங்கே வழங்கப்பட்டது.
காணப்பட்டது. लेकिन यहाँ अद्भुत काम किया है, இங்கே நடந்த அற்புதம் என்ன? वो भी जो डॉक्टर से नहीं हो सकता, वहां पे जो बीमारी मृत्यु से जीने के लिए कोई डॉक्टर का आज के पास उपाय नहीं है. எப்படி அங்கே ஒரு வியாதிப்பட்டு மரித்து போன ஒரு மனிதன் உயிர் தெழுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு காரியமோ, वैसे ही यहाँ पूरा पूरा 6 घड़े जो पानी पूरा भरा हुआ है, उस पानी को दाखरस में बदलना किसी से संभव नहीं है. அதே போல இந்த 6 குடங்களும் தண்ணீரால் நிரம்பின அந்த 6 குடங்களையும் திராட்சரசமாய் யாராலும் மாற்றக்கூடாத ஒரு சூழ்நிலை. तो महिमा क्या हुई? அப்ப இங்க மகிமை எப்படியாக விளங்கப்பட்டது? पूरे पानी दाखरस में बदल गया. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் முழுவதும் மாறி போனது. लेकिन उसके साथ जोड़ी हुई बात क्या है? அதோடு கூட இணைந்து இருக்கிற இன்னொரு காரியம் என்ன? यीशु मसीह के जो चेले थे, இயேசுவுடைய சீஷர்கள் இருக்கிறார்களே, उनके अंदर विश्वास और मजबूत होने लगा. அவர்களுக்குள் இருந்த அந்த விசுவாசம் இன்னும் வலுப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். अगर आप यीशु का चेला कहला जाते, நீங்கள் இயேசுவுடைய சீஷர்கள் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், आज भी परमेश्वर यीशु ऐसे काम को आपके जीवन में करता है. இன்றைக்கும் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். यीशु की सेवकाई को आप लेके आगे जा सकते. இயேசுவினுடைய அந்த ஊழியத்தை நீங்கள் முன்னே எடுத்து செல்லத்தக்கதாய், आपके अंदर का विश्वास को मजबूत करने लायक या बढ़ाने लायक ऐसे कामों को आप अपने आंखों में देखेंगे. உங்களுக்குள் அவருடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகிற, அதை பலப்படுத்துகிற காரியங்களை உங்கள் கண்களினாலேயே நீங்கள் அதை காண்பீர்கள். आपके कानों से सुनेंगे, நீங்கள் உங்களுடைய காதுகளினாலேயே அப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படுவீர்கள். ताकि आपके विश्वास मजबूत हो जाए. அதனாலே உங்களுடைய விசுவாசமானது வலுப்படத்தக்கதாக, चाहे अद्भुत काम क्यों न हो, அது அற்புதமாய் இருக்கலாம், चाहे कोई परीक्षा का रिजल्ट क्यों न हो, அல்லது ஒரு தேர்வனுடைய முடிவாக இருக்கலாம், या कोई भी बात क्यों न हो जो अद्भुत काम के रूप में है, அது ஒரு அற்புதமாய் காணப்படக்கூடிய ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். आप जो चेले के रूप में जो बुलाए गए हैं, சீஷராக நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்று इन சொன்னால், बातों को आपके जीवन में बारंबार चखेंगे. இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். क्यों? எதற்காக? आपके विश्वास मजबूत हो जाए. உங்களுடைய விசுவாசம் வலுப்படத்தக்கதாக. जिस सेवकाई के यीशु मनुष्य के लिए, हमारे लिए, चेलों के लिए छोड़ के गया, उस सेवकाई को आप पूरा कर सके. எந்த ஊழியத்தை இயேசு தன் சீஷர்களுக்காய், மனிதர்களுக்காய், நமக்காய் வைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றத்தக்கதாய். वहां एक आम जनता को आपके सामने पेश किया जो मरियम की कहानी में आए. அங்கே மரியாளுடைய வீட்டிற்கு வந்திருந்த அந்த பொதுக்கூட்ட ஜனத்திற்கு முன்பதாக தன் மகிமையை அங்கே அவர் விளங்க செய்தார். वहां पर भी यीशु के ऊपर विश्वास करने के लिए बहुत बड़े झुंड उठ गए. அங்கேயும் இயேசுவின் மீது விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு பெரிய கூட்ட ஜனம் அங்கே எழும்பியது. वहां यीशु की महिमा हुई. அங்கே இயேசுவுக்கு அங்க மகிமை உண்டானது. लेकिन यहां पर भी क्या देखते हैं? இங்கேயும் நாம் என்ன பார்க்கிறோம்? यहां छोटा सा झुंड है. ஒரு சிறிய ஒரு கூட்டம் இங்கே உண்டு. वहां पर उनके अंदर विश्वास और आना शुरू किया. அவர்களுக்குள் இன்னும் விசுவாசம் ना केवल उनके अंदर, அவர்களுக்குள் மாத்திரமல்ல, मैं विश्वास करता हूं, நான் விசுவாசிக்கிறேன், जो दाखरस बिल्कुल है ही नहीं है, घट गया नहीं, अभी है ही नहीं है, அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது மாத்திரமல்ல, அங்கே தீர்ந்து போன அந்த சூழ்நிலையிலே जितने लोगों को मालूम था दाखरस है ही नहीं है, फिर पानी को यीशु ने दाखरस बनाया. எத்தனை பேருக்கு தெரியுமோ அங்கே திராட்சரசம் முழுவதுமாய் தீர்ந்து போய்விட்டது, அதை தண்ணீரை இயேசு திராட்சரசமாய் மாற்றினார் என்று யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ, उसमें से कई लोग यीशु के ऊपर विश्वास किए होंगे. நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் अनेகர் இயேசுவை விசுவாசித்திருப்பார்கள். जब कभी परमेश्वर पिता या यीशु मसीह की महिमा होती है, எப்பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் மகிமை உண்டாகிறதோ, तब कभी आप एक और बात को देख सकते हैं. அங்கே எல்லாம் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்க वो முடியும். ये है झुंड के लोग यीशु मसीह के ऊपर विश्वास करते हुए. கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். मैं तीसरा एक घटना को आपके सामने पेश करके अंत करने के लिए चाहता हूं. மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். पहले बीमारी धीरे 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 बढ़ करके विलंब होते वहां मृत्यु तक पहुंच गई थी. அந்த முதலாவது சம்பவத்திலே அந்த வியாதி அங்கே அது அதிகரித்து அதிகரித்து அது வியாதியை அங்கே மரணத்தை கொண்டு வந்தது. यहां हम देखते हैं दाखरस घट करके नहीं करके उस स्थिति पर पहुंच गया था. இரண்டாவது அந்த சம்பவத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு முழுவதுமாய் தீர்ந்து போன ஒரு சூழ்நிலை. एक और मैं व्यक्ति को आपके सामने रखने के लिए चाहता हूं. மூன்றாவதாக ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். जन्म से
अंधा, அவன் பிறவியிலே அவன் குருடனாய் இருந்த ஒரு மனிதன். वो अभी बच्चा नहीं है, அவன் இப்பொழுது அவன் காப்பாற்றப்படவில்லை. वो अभी छोटा बच्चा नहीं है, அவன் ஒரு சிறிய ஒரு பிள்ளை அல்ல, वो समझदार व्यक्ति बन गया. அவன் ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். उसके बचपन में उसकी चंगाई नहीं हुई. அவனுக்கு இந்த காரியம் அவனுடைய சிறு பிராயத்திலே நடக்கவில்லை. या कोई बच्चा को अपने जो गोद में लेके आते हैं ना प्रार्थना करने के लिए, उस स्थिति पर उस बच्चा को चंगाई नहीं मिली. அங்கே ஜெபிப்பதற்காக ஒரு குழந்தையை தாய்மார் எடுத்துக்கொண்டு வருவார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்கே இந்த அற்புதம் நடக்கவில்லை. उसको उसके चारों तरफ के लोगों को मालूम है कि ये देख जन्म से अंधा है, ये कभी देख नहीं सकता. அவனுக்கு நான்கு புறமும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு தெரியும் இவன் பிறவி குருடன், இவனால் பார்க்க கூடாது. इसलिए आप यूहन्ना 9वां अध्याय में आएंगे तो वहां कुछ वचनों से समझ सकते हैं. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1, 2 और 3 वचन को पढ़ेंगे. ஒன்றிலிருந்து 3 வரை இருக்க வசனங்களை நாம் வாசிக்கலாம். यूहन्ना रचित सुसमाचार 9वां अध्याय 1, 2 और 3 वचन. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை இருக்க வசனங்கள். जाते हुए उसने एक मनुष्य को देखा जो जन्म से अंधा था. जन्म से अंधा था मतलब क्या है? बड़ा मनुष्य है लेकिन कब से अंधा है? छोटे से जन्म से अंधा, लेकिन अभी बड़ा व्यक्ति बन गया है. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அதாவது என்ன, அவன் பிறவியிலிருந்தே ஒரு குருடன், பெரியவனாய் இருக்கிறான், ஜனங்களுக்கு தெரியும் இவன் குருடன் என்று சொல்லி. उसके चेले ने उससे पूछा, हे रबी, किसने पाप किया था कि यह अंधा जन्म, या मनुष्य ने या इसके माता पिता ने? यीशु ने उत्तर दिया, न तो इसने पाप किया था, न इसके माता पिता ने, परंतु यह इसलिए हुआ कि परमेश्वर के काम उसमें प्रकट हो. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். परमेश्वर की क्रिया इसके द्वारा प्रकट होने के लिए ये ऐसे जन्म लिया. मैं इस शब्द को आपके सामने पेश करने के लिए चाहता हूं. இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अगर दूसरा अर्थ से अगर समझने के लिए चाहते हैं, இன்னொரு விதமாய் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ये ऐसा जन्म लिया था जन्म से अंधा. இவன் பிறவி குருடனாய் இப்படியா இவன் பிறந்திருக்கிறான். कारण क्या है? இதற்கு காரணம் என்ன? परमेश्वर पिता की एक दिन महिमा हो. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளிலே அவன் அங்கே மகிமை உண்டாக வேண்டும். परमेश्वर की क्रिया इसके द्वारा प्रकट हो. இவன் மூலமாய் கர்த்தருடைய தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும். इस पूरे अध्याय को अगर आप पढ़िएगा, இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், यीशु के ऊपर कौन है क्या है केवल नाम उसको सुना था, उतना विश्वास भी उसके अंदर नहीं है. இயேசு யார் என்று சொல்லி முழுவதுமாய் அவனுக்கு தெரியாது, பெயரை மாத்திரம் கேட்டு இருக்கிறான், முழுவதுமாய் விசுவாசம் அவனிடத்திலே காணப்படவில்லை. शुरू से पढ़िएगा क्योंकि वो अंधा व्यक्ति है, उसके ऊपर विश्वास जमने के लिए कोई मौका भी नहीं है. அவன் ஒரு குருடனாய் இருக்கிறான், அவனுக்கு விசுவாசம் அவனிடத்திலே பிறப்பதற்கான காரியங்கள் காணப்படவில்லை. यीशु को देख नहीं सकता, இயேசுவை அவனால் பார்க்க முடியாது, यीशु को चेलों को देख नहीं सकता, இயேசுவின் சீஷர்களை பார்க்க முடியாது, कोई किताब होगा उन दिनों में तो उसको पढ़ भी नहीं सकता, ஏதோ ஒரு இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை அவனால் வாசிக்க முடியாது. कुछ भी. वो पूरा आंख के पूरे अंधे होने के चलते उसी जो कमजोरी हालत में मैं कह सकता हूं वो विश्वास उतना नहीं कर सकता था. அவன் அப்படிப்பட்ட ஒரு குருடனாய் ஒரு பலவீனனாய் இருக்கிறபடியினாலே முழுவதுமாய் விசுவாசிக்க கூடிய காரியங்கள் அவனிடத்திலே காணப்படவில்லை. लेकिन मैं आपको एक बात को बताने के लिए चाहता हूं. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उस परमेश्वर की महिमा इसके जीवन से हुई. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மூலமாய் தேவனுடைய மகிமை, அங்கே தேவனுக்கு மகிமை சேர்ந்தது. महिमा के कौन सी बातें जोड़ी गई है? இங்கே மகிமையோடு கூட எந்த காரியம் அங்கே இணைந்திருக்கிறது?
एक है कि वो पूरे पूरे चंगा हो गया, ஒன்று அவன் முழுவதுமாய் அங்கே அவன் சுஸ்தமாக்கப்பட்டான், அதை நாம் பார்க்கிறோம். उसकी आंखें में रोशनी आई, वो बिल्कुल पूरे आम जनता जैसे वो देखने लगा. அவனுடைய அந்த குருடனாய் இருந்த அவனுடைய கண்களிலே அவன் பார்வை பெற்றுக் கொண்டான், சக மனிதர்களைப் போல அவனால் பார்க்க முடிந்தது. लेकिन कुछ दिनों में वो एक यीशु मसीह का प्रचार करने लायक, उनकी बातों को दूसरों लोगों को बताने लायक एक ऐसा व्यक्ति बन गया. ஆனால் ஒரு சில நாட்களிலேயே இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக அவன் பிரசங்கிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் அங்க மாறி போகிறான். इसलिए अगर आप 34 वचन को पढ़िएगा, ஆதலால் நீங்கள் 34ஆம் வசனத்தை இங்கே வாசிக்கும்போது, यूहन्ना 9वां अध्याय 34वां वचन, யோவான் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் पढ़िएगा. उन्होंने उसको उत्तर दिया, तू तो बिल्कुल पापों में जन्मा है, ओ तुम तो पाप में जन्मा है इसलिए अंधा था, क्योंकि हमें क्या सिखाता है, तू हमें क्या सिखाता है. और उन्होंने उसे बाहर निकाल दिया. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். धीरे धीरे वो शुरू किया, கொஞ்சம் கொஞ்சமாக அங்க அவன் ஆரம்பித்தவன். बस हमको इतना ही मालूम है, यीशु करके एक व्यक्ति सामने आया. அவனுக்கு முதலாவது இயேசு என்கிற ஒரு மனிதனுக்கு முன்பதாக வந்தார் என்று சொல்லி அது மாத்திரமே தெரியும். और यीशु मेरे 11 वचन को देखिएगा, ये 11 वचन में लिखा है, पढ़िएगा 11 वचन को, बस इतना ही उसका शुरुआत है. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய இந்த ஆரம்பம் நமக்கு தெரியும். पढ़िएगा 11वां वचन. उसने उत्तर दिया, यीशु नामक एक व्यक्ति ने, यीशु नामक एक व्यक्ति, அவன் சொல்லுகிறான், இயேசு என்னப்பட்ட ஒருவர், पढ़िए, मीठी सानी और मेरी आंखों पर लगाकर मुझसे कहा, सीलों में जाकर धो ले. अतः मैं गया और धोया और देखने लगा. இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களிலே பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். मैं इस व्यक्ति की पूरी कहानी को एक एक वचन को पढ़ करके आनंदित हो रहा था. இந்த மனிதனுடைய ஒவ்வொரு இந்த வசனத்தின் மூலமா அவருடைய காரியங்களை நான் வாசித்து மகிழ்ச்சி அடைந்தேன். हमारे जैसे चर्च में जाने के लिए, विश्वास को अंदर रखने के लिए, यीशु की पूरी कहानी को पढ़ने के लिए उसके पास समय नहीं रहा, वो तो भीख मांगता हुआ चलता होगा शायद. நம்மை போல சபைக்கு செல்ல, அவன் இயேசுவை குறித்து வசனத்தை நாம் தொடர்ந்து நாம் கேட்க தியானிக்க அவனுக்கு நேரம் இல்லை. அவன் ஒரு குருடனாய் இருக்கிறான், பிச்சை எடுக்கிறவனாய் அங்க காணப்படுகிறான். लेकिन उसकी चंगाई के बाद, ஆனால் அவனுடைய அந்த வியாதி சொஸ்தமாக்கப்பட்டதற்கு பின்பு एक एक झुंड के लोग आकर के उससे प्रश्न के ऊपर प्रश्न रखते जा रहे हैं, तुम कैसे चंगे हुए, कैसे चंगे हुए. அங்க अनेक கூட்ட ஜனம் வந்து அவனிடத்துல கேள்வி கேட்கிறார்கள், நீ எப்படி உன்னுடைய பார்வை உனக்கு கிடைத்தது என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். एक एक झुंड के लिए एक एक व्यक्ति जब आकर के जब उससे पूछता है, वो सुसमाचार को सुना दिया. அவன் யாரெல்லாம் அவனிடத்துல வந்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அங்கே அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். सुसमाचार को सुना दिया. அங்கே அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக அங்க மாறி போனான். मैं 3 झुंड को आपके सामने रख सकता हूं. இந்த அதிகாரத்துல 3 கூட்ட ஜனங்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். एक है उसको चंगाई हो गई, परमेश्वर की महिमा हुई. ஒன்று அவன் அங்க வியாதி அவனுக்கு மாறினது, அங்க தேவனுக்கு மகிமை உண்டானது. दूसरा, இரண்டாவது खुद एक सुसमाचार का कार्य कर रहा है कि कर करके कई लोगों को विश्वास में ला रहा है. அவனே அங்க ஒரு சுவிசேஷகனாய் அங்க தேவனுடைய காரியத்தை செய்து அநேகர் இயேசுவை ஆண்டவரை விசுவாசிக்க ஒரு காரியமாய் மாறி போகிறான். कई लोगों को विश्वास को अंदर डालने लायक एक व्यक्ति बन गया. அநேகருக்குள்ளே அந்த விசுவாசத்தை தூண்டக்கூடியவனாய் அவன் மாறி போனான். जब परमेश्वर अद्भुत काम आपके जीवन में करता है, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது वो महिमा है. அதனாலே அங்கே மகிமை உண்டாகிறது. लेकिन उसके बाद ஆனால் அதற்கு பின்பு इस बात को कभी ना भूले. இந்த காரியத்தை நீங்கள் மறவாதிருங்கள். आपके परिवार में क्यों न हो, உங்களுடைய குடும்பமாய் இருக்கலாம், या आपके आसपास के लोग क्यों न हो, அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவர்களாய் இருக்கலாம், कठोर दिल रखने वाले जो विरोधीगण है वे भी क्यों न हो, या அல்லது ஒரு கடினம் இருதயம் உடைய உங்களை எதிர்க்கிறவர்களாய் கூட இருக்கலாம். यीशु मसीह के ऊपर आरोप लगाने वाले झुंड क्यों न हो, இயேசுவின் மீது இப்படிப்பட்ட பொய் காரியங்களை வீண் காரியங்களை சொல்கிறவர்களாய் கூட இருக்கலாம். मैं जितने झुंड के बारे में बोल रहा हूं, सारे झुंड को इस नवा अध्याय में पढ़ सकते हैं. நான் சொல்லுகிற இந்த எல்லா கூட்டத்தையுமே இந்த
9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். हिम्मत से उनको धीरे धीरे वचन प्रचार करके करके वो भी आगे बढ़ गया. ஆனால் அவன் தைரியமாய் அவர்களுக்கு வசனத்தை சொல்லி இயேசுவை சொல்லி அவன் முன்னேறுகிறான். मैं यहाँ आपको एक सलाह देने के लिए चाहता हूँ. உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். यहाँ बैठे हुए जितने विश्वासी लोग हैं, कई सालों से आपके जीवन में परमेश्वर ने कई अद्भुत काम को किया है. இங்கே அமர்ந்திருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நமக்குள்ளே தேவன் अनेक ஆண்டுகளாய் अनेक காரியங்களை அற்புதங்களை அவர் செய்து வந்திருக்கிறார். क्यों? எதற்காக? उसकी महिमा के लिए. அவருடைய மகிமைக்காக. कौन सी महिमा है? என்ன மகிமை? आप जिस बात को छक्के हैं उनको सुसमाचार के रूप में बदल के औरों को यीशु मसीह के पास लाए. நீங்கள் எந்த காரியங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வரத்தக்கதாய். इस अध्याय 9वां अध्याय यूहन्ना रचित सुसमाचार 8वां वचन को देखिए. இந்த 9ஆம் அதிகாரம் யோவான் 9ஆம் அதிகாரத்தின் 8ஆம் वचனத்தை பாருங்கள். 8वां वचन को पढ़िएगा. 8ஆம் वचனத்தை वासिப்போம். तब पड़ोसी और जिन्होंने पड़ोसी लोग उसके पास आकर के एक भीख मांगा हुआ था. पड़ोसी लोग आकर के इसको घेर लिए. அங்கே அயலகத்தாரும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களும் அங்கே வந்து அவனை சுற்றி கொண்டார்கள். एक झुंड है उसके पड़ोसी लोग. ஒரு கூட்டம் அவனுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அயலகத்தார். हमारे सबका पड़ोसी है. நம்ம எல்லாருக்கும் அருகாமையிலே अनेक ஜனங்கள் உண்டு. गांव-गांव में जो परमेश्वर के ऊपर विश्वास नहीं करते उनके बारे में कहते हैं सब पड़ोसी हैं. இயேசுவை அறியாத கிராமங்களிலே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு அயலார்தான். वे लोग आकर के इनसे प्रश्न रखते हैं. அப்படிப்பட்ட அயலார் வந்து அவனிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். तुम वो जो भीख मांगने वाला था ना वही है? நீ அந்த பிச்சை எடுக்கக்கூடிய குருடன் நீதானே? उनके अंदर विश्वास नहीं हो रहा है. அவர்களால் நம்ப முடியவில்லை. क्योंकि उनकी दोनों आंखें बंद थी. ஏனென்று சொன்னால் அவன் இரண்டு கண்களிலும் அவன் குருடனாய் இருந்தவன். पूरा बस इतना ही देख पाते थे, लेकिन अभी आंख के अंदर जो सारी व्हाइट ब्लैक सबको ये लोग देख रहे हैं. அவன் அவனுடைய கண்களே பார்க்க கூடாதவனாய் இருந்தவனை இன்று அவனுடைய முழு கண்களையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள். आंख के अंदर की बात तो कोई देख रहे हैं. அவனுடைய கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். डाउट होने लगा. அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுகிறது. तुम जो थे वही है? நீ அப்படி குருடனாய் இருந்த நீதானா? वहां बैठे तो वही है. அங்க உட்கார்ந்து இருந்தவன் நீதானோ? लेकिन वो सुसमाचार सुना रहा. இங்கு அவனோ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய். अगर आप देखिएगा वहां 11 वचन में उनको जवाब दे रहा है. हाँ, और 9वां वचन में और कुछ लोगों के बारे में लिखा गया. 9ஆம் வசனத்திலே இன்னொரு கூட்ட ஜனத்தை இங்கே பார்க்க முடியும். बहुत सारे झुंड के लोग आकर के उससे पूछते तुम ही हो, तुम जो जहां पढ़े थे वही तुम ही आदमी हो. अनेक கூட்ட ஜனங்கள் அவனிடத்துல வந்து அங்க உட்கார்ந்து இருந்தவன் நீதானோ என்று சொல்லி அவனிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். मैं विश्वास करता हूं इसका जब आंख जब खुलने लगा, सब कपड़ा उपड़ा देखने लगा, सबका क्या पहना है. நான் நினைக்கிறேன் அவனுடைய கண்கள் திறந்த உடனே எல்லாரையும் பார்த்திருப்பான். எல்லாரும் போட்டிருக்கிற அவர்களுடைய உடையை பார்த்திருப்பான். उसका ड्रेस को भी शायद चेंज करके आया होगा. ஒருவேளை அவன் தன்னோட உடையை கூட மாற்றி இருக்கலாம். और आकर के उससे कहने लगा, वो बोलता है 11 वचन में, यीशु करके एक व्यक्ति आया. 11ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் வந்தார். आपको पूरी कहानी नहीं मालूम है तो कम से कम यीशु का नाम ले सकते हैं. முழுவதும் காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவை பற்றி அறியாமல் இருந்தாலும் இயேசு என்கிற பெயரை நாம் சொல்ல முடியுமே. यीशु का नाम आप ले सकते हैं. இயேசுனுடைய பெயரை நீங்கள் சொல்ல முடியும். फिर 13 वचन को देखिएगा. 13ஆம் வசனத்தை பாருங்கள். यीशु पर दोष लगाने वाले झुंड. அங்க இயேசுவின் மீது பொய்யான காரியங்களை பேசக்கூடிய ஒரு கூட்டம், फरीसी के झुंड है. அங்கே பரிசேயருடைய கூட்டம் அங்கே இருக்கிறது. वे लोग भी आकर के उससे पूछने लगे. அவர்களும் வந்து அவனிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். बार बार यीशु के प्रचार करना शुरू करता. कोई भी हो, कोई भी सामने आए, वो यीशु के बारे में बोलना शुरू करता. யார் அங்கே அவனிடத்துல வந்து கேள்வி கேட்டாலும் அங்க இயேசுவை பற்றி அவன் அங்கே மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். फिर 18 वचन को देखिएगा. அப்படியே நீங்கள் 18ஆம் வசனத்தை பாருங்கள். वहां एक यहूदियों का झुंड है. அங்கே ஒரு யூதர்களுடைய ஒரு கூட்டம் அங்கே வருகிறது. फरीसियों का झुंड है, यहूदियों का झुंड है, पड़ोसियों का झुंड है. सब लोग आकर के इसको देख करके प्रश्न पूछते हैं. அங்க அயலார் அவனிடத்துல வருகிறார்கள், பரிசேயர்கள் வருகிறார்கள், யூதர்களுடைய கூட்டம் வருகிறது. அவனிடத்துல
அவனிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். बार बार उसको प्रश्न पूछते पूछते जा रहे हैं அவர்கள் மீண்டும் மீண்டுமாக அவனிடத்துல வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். और उसके माँ बाप कहते हैं ये छोटा बच्चा नहीं है कि उसको कुछ भी मालूम नहीं है. அவருடைய பெற்றோர் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு சிறு பிள்ளை அல்ல, அவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு சிறு பிள்ளை அல்ல அவன். ये छोटा बच्चा नहीं है कि हम लोग इसके लिए जवाब दे. அவருடைய பெற்றோர் சொல்லுகிறார்கள், அவனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு அவன் சிறு பிள்ளை அல்ல, समझदार है, அவன் அறியக்கூடியவன், वो सयाना है, बड़ा व्यक्ति है, அவன் ஒரு பெரியவன் என்று சொல்லுகிறார்கள். उसी से जाके पूछिए, அவனிடத்திலேயே நீங்கள் சென்று கேளுங்கள். माँ बाप कहते हैं हमसे मत पूछिए, उनसे जाके पूछिए. அவருடைய பெற்றோர் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே ஏன் கேட்கிறீர்கள், அவனிடத்திலே கேளுங்கள். 23 वचन को देखिएगा, 23वां वचन, 23ஆம் வசனத்தை பாருங்கள். पढ़ेंगे 23वां वचन. इसी कारण उसके माता पिता ने कहा, हाँ, वह सयाना है, सयाना है, उसी से पूछ लो. उसी से पूछिए. அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று தாய் தகப்பன்மார்கள் சொன்னார்கள். धीरे 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 बढ़ करके वो सिखाने वाला बन गया. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அங்கே வளர்ந்து வளர்ந்து ஒரு போதிக்க கூடியவனாய் அங்க மாறி போகிறான். उसी को मैं 34वां वचन में आपको दिखाया था. அதைதான் 34ஆம் வசனத்திலே காண்பித்தேன். धीरे धीरे यीशु करके वो बोलता था, அவன் இயேசு இயேசு என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் அங்கே சொல்லி, और धीरे धीरे बढ़ करके कई बातों को और जानकारी रखते हुए सबको सिखाने वाला बन गया. அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் अनेक காரியங்களை அறிந்து கொண்டவனாய் अनेகருக்கு போதிக்க கூடியவனாய் அங்கே மாறி போகிறான். आपके जीवन में यीशु की महिमा को अगर आप देखें, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், उसके साथ जुड़ी हुई एक और बात को भी मैं आज आपके सामने रखा हूं. அதோடு கூட இணைந்திருக்கிற இன்னொரு காரியத்தையும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். आपके आसपास के लोग क्यों न हो, உங்களுக்கு அயல பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம், या आपके रिश्तेदार की झुंड क्यों न हो, அல்லது உங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தாரா இருக்கலாம், या विरोधी है जो यीशु के प्रचार के ऊपर विरोध करने वाले झुंड क्यों न हो, அல்லது இயேசுவினுடைய காரியங்களுக்கு விரோதிக்க கூடிய ஜனம் கூட்டமா இருக்கலாம், दोष लगाने वाले झुंड क्यों न हो, அல்லது மேலே பொய்யான காரியங்களை சாட்டுகிறவர்களா இருக்கலாம். यीशु की महिमा को आपने इसलिए देखा இயேசுவின் மகிமையை நீங்கள் கண்ட காரணம் என்ன? कि मैं जाकर के इतनी बड़ी झुंड को इन बातों को रखूं. நான் சென்று இந்த கூட்ட ஜனங்களுக்கு இயேசுவின் காரியத்தை வைக்கும்படியாய் சொல்லும்படியாய். आइए हम अपने सिरों को झुकाएं, நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தலாமா? हमारे आंखों को बंद करें, நம்முடைய கண்களை நாம் மூடி हम अपने आप को प्रभु के हाथों में सौंप दे. நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். मैंने जैसे कहा इन तीनों जन का जीवन में जैसे विलंब जैसे ही हुआ, இந்த மூன்று கூட்ட ஜனத்தினுடைய காரியத்தையும் நாம் எப்படி சொன்னேனோ கால தாமதமானதோ, जैसे लाजर की करके देखते हैं वहां 4 दिन के बाद यीशु वहां उस कब्र में जहां बदबू निकलती है वहां पहुंच रहा है. அங்க லாசருனுடைய காரியத்திலே 4 நாட்கள் அவன் மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்டு துர்நாற்றம் வீசின அந்த நேரத்தில் இயேசு அங்க செல்கிறார். वहां हम काना के घर में शादी के घर में देख रहे हैं, यीशु ने अपने मां से कहा अब मेरा समय नहीं आया. அங்க திராட்சை கானாவூர் இந்த ஒரு கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட அந்த நேரத்திலே தன் அம்மாவரிடத்திலே தாயினிடத்திலே இயேசு சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. फिर यहाँ इस अंधा व्यक्ति के घटना में देखते हैं, वो छोटा नहीं, इतने सालों तक उसके जीवन में कोई अद्भुत काम नहीं हुआ. இந்த குருடனாகி இருந்தவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவன் சிறு பிராயத்தில் இருந்தே अनेक ஆண்டுகள் அவன் குருடனாக அவன் காணப்படுகிறான். इसी के चलते ही जब उसका अंधापन हट गया, सारे लोग आकर के शक करने लगे, पूछने लगे और प्रभु यीशु मसीह के बारे में जानने लगे. ஆதலால் அவன் சிறு பிராயத்திலிருந்தே அவன் குருடனிருந்து அறிந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவனிடத்துல வந்து இது எப்படி நடந்ததோ என்று கேட்டு இயேசுவை அவர்கள் அங்கு அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாயிற்று. आपके जीवन में உங்களுடைய வாழ்க்கையில अगर विलंब होता है, ஒரு காரியம் கால தாமதமாகுது என்று சொன்னால், वो परमेश्वर की महिमा के लिए होती है. அது தேவனுடைய மகிமைக்காகவே அந்த கால தாமதம். उसकी साथ जुड़ी हुई बातों को हम कभी ना भूलने पाए. அதோடு கூட சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய காரியங்களை நாம் மறந்து போக வேண்டாம்.